ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சேமியா மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவ தூவ அப்படியே சூப்பராக எம்மியாக பொலன்னு உதிர்ந்து சூப்பராக வந்திருந்தது. நாங்கள் ரொம்ப ஃபேமிலியோடு எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. அதுக்கு தேவையான நம்ம வெங்காயம் ஒரு 4 எடுத்துக்கலாம், கட் பண்ணியிருக்கலாம். தக்காளி ஒரு 2 கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 6, கருவேப்பிலை 2 கீத்தை. இது நான் மைல்டான இதாக எடுத்திருக்கேன். அணில் சேமியா வறுத்த ரோஸ்டடு சேமியா ஒரு 150 கிராமு 4 பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு கடாய் சூடானதுக்கப்புறம் 2 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூனு கடுகுளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு நல்லா செவர வச்சுக்கலாம். செவரும் பொழுது நம்ம வெங்காயத்தையும் போட்டுடலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முந்திரியும் சேர்க்கணுன்னா இந்த கடுகுளுத்தம்பருப்போட முந்திரியும் உங்களுக்கு என்ன பிடிச்சமான நட்ஸையும் நீங்கள் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட கருவேப்பிலையை 2 கீத்து உருவி போட்டுடலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பச்சை மிளகாவே போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் 4, தக்காளி 2, பச்சை மிளகாய் 6, கருவேப்பிலை 2 கீத்தெல்லாம் நான் மைல்டாக இருக்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே டபுளாக போட்டு நல்ல ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் டபுளாக கூட போட்டுக்கலாம் எல்லா அளவுலேயும். இப்போ தக்காளி நான் கட் பண்ணதை போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு ஆஃப் பாயிலில் குக் ஆனால் போதும். ரவா உப்புமா எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் சேமியாவும். இப்போ ஆல்ரெடி சேமியா ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிறதுனால நம்ம வறுக்க போகிறது இல்லை, நம்ம அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஒரு சின்ன செம்பில் தண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த தக்காளியில் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுடுங்க. இப்போ நான் செம்பில் ஒரு 3.25 டம்ளர் அளவுக்கு 3.25 அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், இந்த செம்பில் தான் நான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம தண்ணி எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிடலாம். இந்த அளவு செம்பில் தான் நான் ஊற்றிருக்கேன். கண்டிப்பாக இந்த அளவு கரெக்டாக இருந்தது. இதோடு சேர்த்து சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு, சால்ட் எப்பயுமே கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே சால்ட் எல்லாம் போட்டுட்டு கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சேமியாவை அப்படியே போட்டுடலாம். கிளறிக்கிட்டே போட்டோம்னா நமக்கு அந்த சேமியா ஒன்றோட ஒட்டாது. கிளறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மூடி போட்டே குக் பண்ணிக்கலாம். நல்ல தலைன்னு கொதிக்கும் பொழுது தான் அந்த சேமியாவை எடுத்து நம்ம எல்லாம் ஓப்பன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நம்ம அப்படியே போட்டுடலாம். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 7 பேருக்கு நான் குக் பண்ணியிருக்கேன். இந்த சேமியா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. இப்போ அந்த சேமியாவை அப்படியே அழகாக மலைசாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டுட்டோன்னா கிளறிக்கிட்டே தூவிடலாம். இப்போ நான் மொத்தமாக ஒரே ஆள் பண்ணுறதுனால நான் அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு கையில் ஷிப் பண்ணிவிட்டு அப்படியே கிளறிக்கிட்டே போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே குக் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா நல்லா பொலன்னு உதிரியாக நமக்கு சேமியா கிடச்சிடும். இது நம்ம தேங்காய் சட்னியோட சாப்பிட்லாம், இல்லை கோகோனட் இல்லை வேர்க்கடலை சட்னியோட கூட நம்ம எடுத்து சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி ப்ரிஃபரன்ஸ் பண்ணியிருக்கிறது சுகர் தான். இந்த சுகரோடு நான் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியெல்லாம் டிசைட் பண்ணி நாம் இதோடு எடுத்திருந்தோம். உங்களுக்கு இந்த சேமியாவில் உங்களுக்கு என்ன சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மூடி போட்டாச்சு. இப்போ பாருங்கள், அந்த தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரை ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் குழையாது. இல்லைனா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா இது ரொம்பவே குழஞ்சி போயிடும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கிண்ணி விட்டு கிளறி விட்டுட்டோன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பொலன்னு ஒரு சேமியா உப்புமா உங்களுக்கு கிடச்சிடும். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சர்வ் பண்ணி வீட்டில் இருக்கவங்க எல்லாருடைய ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஃபேமிலியோடு சாப்பிடும் பொழுது தான் நம்ம எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிக்க முடியும். நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீவியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், see you. நம்ம வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாருக்குமே சர்வ் பண்ணிடலாம்.
இப்போ கரெக்டான பதத்துக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும் பொழுதே அதோடைய பதம் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றினாலே போதும், கரெக்டாக நமக்கு சூப்பரான ஒரு சேமியா கிடைச்சிடும். இது நம்ம இப்போ எல்லாருக்குமே சர்வ் பண்ணி பண்ணிடலாம். எல்லாருக்குமே சர்வ் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பாருங்க எந்த அளவுக்கு பொல பொலன்னு உதிரியா வருது பாருங்க. குழையல எதுவுமே ஆகல, சூப்பரா யம்மியா ரெடி ஆயிடுச்சு. நீங்க மறக்காம வீட்ல ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. பாய். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். See you.